என்னுடைய அன்பான யூடியூப் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் இப்போ என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு மினி விளாக் பார்ப்போம். இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆகிட்டு மீன் குழம்பு வச்சு. கார்த்திகை மாதம் ஃபுல்லாக மீன் வாங்கலையே, அதனால் அன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு மீன் குழம்பு வைப்போமேன்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் பாறை மீன் பார்த்துக்கோங்க. அதை நல்லா கழுவி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா போட்டு கழுவி வச்சுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி பழமும் மிளகாயும் போட்டு அப்புறம் தேங்காய் ஜீரகம் அரைச்சி உள்ளே போட்டிருக்கேன். தேங்காய் ஜீரகம் அரைச்சிட்டு அந்த மசாலாவை நம்ம மிக்சியை வந்து எப்போவுமே கழுவி அதில் உள்ளதை நம்ம அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதமாக நாங்கள் மீன் குழம்பு வைக்கலன்னா மசாலா தீர்ந்துட்டு இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் தான் நாளைக்கு தான் வாங்கி திரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த மசாலா கூடால கொஞ்சம் புளி கரைசலையும் நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றி நல்லா வந்து கையை வச்சு நல்லா கிளறி உடன் பார்த்துடுங்க. நம்ம கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. முந்தி நம்ம பழைய காலத்துல பாட்டிகள்லாம் பாருங்கள், நல்ல மிளகாயெல்லாம் பிசுக்கி அதுக்கப்புறம் அந்த தக்காளி பழத்தெல்லாம் போட்டு பிதிக்கி பிறகு தான் கல்யாணம் நல்லா சமைச்சு போடுவாங்க. அதே போல் நம்மளும் அதெல்லாம் பற்றி யோசிக்கவே கூடாது. சும்மா கையை போட்டு நல்லா பிதிக்கி நல்லா விரைச்சி வச்சு அதை அப்படி வச்சு கூட்டி போட்டால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும். அதனால் அதை பற்றி யோசிக்கவே செய்யாதுங்க. உங்கள் பாட்டு கையை போட்டு நல்லா கிளறிடுங்க. நம்ம கை என்ன நீட்டாக தானே இருக்கும். கிளறி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் அந்த குழம்பை கொதிக்க போட்டாச்சு. பாருங்கள் எப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த டைமில் ஒரு அழகான மனம் வரும் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடுக்கு வந்து மீன் குழம்புல அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கி 50-16 அரிசின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து செங்கல்பட்டு அரிசி அப்படி ஒவ்வொரு பேர் இதுக்கு ரொம்ப உண்டு. இந்த பெரிய அரிசியில் சாப்பிட்டா தான் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொடி அரிசி பொங்காமல் பெரிய அரிசி பொங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த பெரிய அரிசி மீன் குழம்பு வச்சு சாப்பிடாக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா சாலை மீன் வாங்கிட்டு வந்துருந்ததில் அந்த சாலை மீன் இடத்துல பொரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பொரிக்க போட்டாச்சு. குழம்பு ஒரு கரில் கொதிச்சுட்டு கிடக்கு, மீன் ஒரு கரில் பொரிஞ்சிட்டு கிடக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொரிஞ்சிட்டுடாக்கா. அதுக்கப்புறமா பார்த்தேன் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு முக்கியமாக எனக்கு வந்து முட்டை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதில் ஆளுக்கு ஒரு முட்டையும் வச்சுக்கிட்டோம். முட்டை வைக்கும்போது இப்படி கொஞ்சம் கல் உப்பு போட்டு அவிங்க, அப்போ வந்து முட்டை வந்து உடையாமல் இருக்கும். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.